ரட்சகரேசு வந்துவிட்டார், என் வீட்டில் ரட்சிப்பு வந்துவிடும். ரட்சகரேசு வந்துவிட்டார், என் வீட்டில் ரட்சிப்பு வந்துவிடும். பரிகாரி இயேசு வந்துவிட்டார், நோய்கள் பறந்து ஓடிவிடும். பரிகாரி இயேசு வந்துவிட்டார், நோய்கள் பறந்து ஓடிவிடும். இயேசுவே வாருமையா, என்னோடு வாழுமையா. இயேசுவே வாருமையா, என்னோடு வாழுமையா. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு லூக்கா 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 வரை. தியானத்தின் தலைப்பு ரட்சிப்பு வந்தது. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. லூக்கா 19ஆம் அதிகாரம் வசனம் 9. நமது சிறு வயது காலங்களில் ரட்சிப்பு என்பதை குறித்த எந்த அறிவும் கிடையாது. அதை குறித்து போதிக்கப்பட்ட ஞாபகம் கூட இல்லை. ஆனால் தேவ பயமும் பக்தியும் ஏராளமாகவே இருந்தது. இன்று அப்படியல்ல. சாதாரண சிறு பிள்ளைகள் கூட ரட்சிப்பை குறித்து அறிந்துள்ளார்கள். எவன் ஒருவன் தன் இயலாமையை உணர்ந்து தன்னை பாவி என்று அறிக்கை பண்ணி தன் பாவங்களை ஒப்புக்கொண்டு அதிலிருந்து தன்னால் விடுதலையாக முடியாது என்பதை உணர்ந்து இயேசு சிலுவையில் சிந்திய இரத்தம் ஒன்றே தன்னை மீட்க வல்லது என்று அறிக்கை பண்ணி இயேசுவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறானோ அவனுக்கு மீட்பு நிச்சயம். நாம் கிறிஸ்தவ மதத்தில் இருப்பதால் மதத்திற்கும் ரட்சிப்புக்கும் உள்ள வேறுபாடு பலருக்கும் புரிவதில்லை. ரட்சிப்பு ஒரு மனமாற்றம். அது மனதில் துளிர்விடும் விடுதலை உணர்வு ஆகும். அதை இயேசு ஒருவரே தர முடியும். தேவ ஆவியானவரின் துணையுடன் விசுவாசத்தால் அந்த விடுதலையை எவன் பெற்றுக்கொள்கிறானோ அவனே ரட்சிப்பை பெறுகிறான். ஆனால் அந்த சம்பவத்துடன் ரட்சிப்பு முடிவது இல்லை. அதுதான் ஆரம்பம் என்பது முக்கியமான விஷயமாகும். அன்றிலிருந்து இயேசுவை நாம் முகமுகமாய் சந்திக்கும் வரைக்கும் அல்லது நமது மரணம் வரைக்கும் நாம் ரட்சிப்பில் வளர வேண்டியவர்களாக இருக்கிறோம். சகேயு அரசாங்கத்திற்காக வரி வசூலிக்கிற ஒருவன். அதிக அளவு வரியை மக்களிடமிருந்து பெற்றதினால் மக்களின் வெறுப்பையும் சம்பாதித்து மக்களால் உதாசீனம் செய்யப்பட்ட இந்த சகேயு மக்களின் மனதை கவர்ந்து கொண்ட இயேசுவை காண விரும்பினான். அவன் குள்ளனானபடியினால் காட்டுத்தீ மரத்தில் ஏறி ஒளித்திருந்து இயேசுவை பார்க்க வேண்டும் என்று விரும்பினான். ஆனால் இயேசுவோ அவனது இருதயத்தை கண்டார். அவனுக்குள்ளிருந்த அவனை கண்டார். சரியாக அந்த மரத்தின் கீழே நின்று அவனை பெயர் சொல்லி அழைத்து அவனோடு கூட அவனது வீட்டிற்குள்ளும் பிரவேசிக்க விரும்பினார். அவனும் சீக்கிரமாய் இறங்கி அவரை சந்தோஷத்தோடு அழைத்து சென்றான். மக்கள் விடுவார்களா? முறுமுறுத்தார்கள். சகேயு நின்றான். இயேசுவை நோக்கி பார்த்தான். ஒரு அறிக்கை செய்தான். தனது ஆஸ்தியில் பாதியை ஏழைகளுக்கு கொடுப்பதாகவும் யாரிடமாவது அநியாயமாக வாங்கினதுண்டானால் 4 மடங்காக திரும்ப கொடுப்பதாகவும் கூறினான். இதை சகேயுவுக்கு சொல்லிக் கொடுத்தது யார்? சகேயுவின் இருதயம் மாற்றம் பெற்ற தன் அடையாளம் இது. அவனது மனமாற்றத்தால் அவன் வீட்டுக்கே ரட்சிப்பு கிடைத்தது. இந்த மனமாற்றம் நமது வாழ்வில் உண்டா? ஜெபம் செய்வோமா? ரட்சிப்பின் தேவனே, சகேயுவை போல நானும் மனமாற்றம் அடைந்து ரட்சிப்பையும் பாவ ஜீவியத்திலிருந்து விடுதலையையும் பெற எனக்கு கிருபை செய்யும். ஆமேன்.